இன்னைக்கு வீடியோல சுறா புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்க சுறா மீன்ல 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அது ஆறுனதுக்கு அப்புறமா அந்த தோலெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் ஒரு பேன்ல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட ஒரு 15 பல்லு பூண்டு, ஒரு அரை இன்ச்சு நல்லா சாப் பண்ணது, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் நான் ஒரு வெங்காயம் ஃபுல்லாக நல்லா வெட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு வெங்காயம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் இப்போ இந்த மசாலாவோட க்ளீன் பண்ணி வச்சிருக்க மீனையும் சேர்த்துட்டு நல்லா இப்படி ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். நம்ம நல்லா மசிச்சு விடுற மாதிரி பண்ணாதான் அந்த மசாலா அந்த மீனோட நல்லா ஒட்டும். இப்போ நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடுறேன் ஸ்லோ ஃப்ளேம்ல. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ இந்த சுறா புட்டு நல்லா வெந்துடுச்சு. ஸோ நான் கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இதை கார்னிஷ் பண்ணிக்கிறேன். ரொம்ப சூப்பரான சிம்பிளான சுறா புட்டு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.